ஜெயின் தோஸ் வெல்கம் பேக் டு ஆர்மி இன்ஃபோ தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்னு. சென்னை அண்டு திருச்சி கோயம்புத்தூர் ஏரோவுக்கு பார்த்தீங்கன்னா ரீமெரிட் லிஸ்ட் வந்திருக்கு. அதாவது ரீமெரிட் லிஸ்ட் வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெரிட்டில் யார் யாரெல்லாம் வரலையோ, அதாவது ஆன்லைன் எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட்டு இப்போ ஒரு செலெக்ஷன் ஆகிருப்பாங்களா, அதில் வராதவங்க லிஸ்ட்லாம் இதில் வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கான ரேலி டேட்டு வந்து எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஏரோவோட இருக்க மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டது என்னென்னா, ப்ரோ இந்த நெக்ஸ்ட் இன்டேக்கன் எப்போ இருக்கும்னு. அதே மாதிரி இதை வந்து ஆஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண மாதிரி அவங்க வந்து ஜனவரி 5 ஒரு இன்டேக்கன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களும் ஒரு இன்டேக்கனுக்கான ரீமெரிட் லிஸ்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஷியல்லேருந்து. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த ரீமெரிட் லிஸ்ட்டில் வந்து எத்தனை பேர் டோட்டலாக வந்து செலக்ட் ஆகிருக்காங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம் ஏஆர்ஓ வைஸில். நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரீமெரிட் லிஸ்ட் வந்து எந்த செலெக்ஷன்லையுமே நடந்ததில்லை. இந்த 2025 வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ அவங்களாம் ரொம்ப லக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபிசிக்கலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டோட்டலாக திருச்சி ஏரோவில் பார்த்தீங்கன்னா ஜிடி அண்ட் 10th ட்ரேட்ஸ்மனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 648 பேர் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஏரோக்கான ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 1225 பேர் வந்து பாஸ் ஆகிருக்காங்க ஜிடி அண்ட் 10th ட்ரேட்ஸ்மனுக்கான குவாலிஃபிகேஷனில். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ இது ரேலிக்கான டேட் எப்போ ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இது வந்து ரேலிக்கான டேட்டு வந்து யாருக்குனே ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. சென்னை ஏரோவுக்கு 10 நாள் நடக்கிற மாதிரி ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அந்த ஷெடியூலில் இருக்கும் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாரும் ரேலியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து மெரிட் வந்துருச்சுனாலே நம்ம வந்து ரேலிக்கான தயாரியை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ எல்லாருமே ஃபிசிக்கலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் முடிஞ்ச வர. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஏஆர்ஓவில் வந்து 610 பேர் வந்து ரீமெரிட் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அது ஜிடி 10th ட்ரேட்ஸ்மனில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் 2025 வந்து எக்ஸாம் எழுதுறவங்க எவ்வளோ லக்கானவங்கன்னு. ஸோ இந்த லக்கை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் லக்கு யூஸ் பண்ணாமல் உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா வேஸ்ட் பண்ணலாம். ஸோ எல்லாருமே உங்களோட ஃபிசிக்கலில் வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஒரு ரொட்டீனாக வைங்க. உங்களுக்கான ஒரு ஷெடியூலை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு சில டவுட் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ரன்னிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ, கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணா நமக்கு கமெண்டில் கேளுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். ரன்னிங் எப்படி பண்ணுறதுக்கான ட்ரைனிங் ப்ராசஸை வந்து நான் ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கேன். அது வேணும்னா கமெண்டில் கேளுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணலாம். இதை இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் முடிஞ்ச வரை உங்களுக்கு கமெண்ட்லேயே கிளியர் பண்ணிடுவேன். இல்லைனா ஒரு வீடியோவாகவே உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன்.